ஓகே, இப்போ கிளாஸ் எடுத்தோம் இல்லையா காலையிலேருந்து, சென்டென்ஸ்னால் என்னென்னு பார்த்தோம், சப்ஜெக்ட் வெர்ப் ஆப்ஜெக்ட்னா என்னென்னு பார்த்தோம், டைப்ஸ் ஆஃப் வெர்ப்ஸில் ஒரு 6-7 டைப் பார்த்தோம். ட்ரான்சிட்டிவ் வெர்ப், இன்ட்ரான்சிட்டிவ் வெர்ப், ஆக்ஸிலரி வெர்ப், இர்ரெகுலர் வெர்ப், ரெகுலர் வெர்ப். அப்புறம் பர்சன்ஸ் டேபிள் அப்படின்னு லாஸ்ட்டில் ஒன்று சொன்னோம். ஃபர்ஸ்ட் பர்சன், செகண்ட் பர்சன், தேர்ட் பர்சன். அந்த டேபிள் பார்த்தோம் இல்லையா, சப்ஜெக்டிவ் கேஸ், ஆப்ஜெக்டிவ் கேஸ் அப்படின்லாம் பார்த்தோம். அந்த சப்ஜெக்டிவ் கேஸ் ஆப்ஜெக்டிவ் கேஸ் பார்த்தீங்க இல்லையா, அது எப்படி யூஸ் ஆகுதுன்னு இந்த ஸ்லைடில் சொல்லியிருக்கு பாருங்கள். இந்த ஸ்லைட் பாருங்கள். ஆக்சுவலாக வந்து பாருங்கள், சப்ஜெக்டிவ் கேஸில் என்ன யூஸ் பண்ணியிருக்கிறோம் பாருங்கள். ஐ ரைட் ஏ ஸ்டோரி. இந்த சப்ஜெக்ட் ஏரியாவில் ஐ வந்திருக்கா, அந்த வேர்ட்ஸ் ஃபர்ஸ்ட் லிஸ்ட் பார்த்தோம் இல்லையா, இது சப்ஜெக்டிவ் கேஸ் அப்படின்னு பேர் இங்கிலீஷ் கிராமரில். ஸோ இங்கே சப்ஜெக்ட் ஏரியாவில் வருதுன்னு அர்த்தம். பாருங்கள், ஐன்னு யூஸ் பண்ணியிருக்கோம், இங்கே ஷி யூஸ் பண்ணியிருக்கோம், இங்கே தே யூஸ் பண்ணியிருக்கோம். சென்டென்ஸ் என்ன எழுதிருக்கோம் பாருங்கள், ரைட் ஏ ஸ்டோரி, ஷி கேம் டு மை ஹவுஸ் லாஸ்ட் வீக், தே வில் மீட் அஸ் அப்படின்னு எழுதியிருக்கோம். அதனுடைய தமிழ் ஈக்குவலன்ஸ் கொடுத்துருக்குறேன். இதிலே புரிஞ்சுட்டா ஃபைன், இல்லைன்னா தமிழ் மீனிங் தெரிஞ்சால் நல்லாயிருக்கும். டிஃப்ரென்சஸ்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்குது. ஸோ சப்ஜெக்டிவ் கேஸ் இப்படி யூஸ் பண்ணியிருக்கோம். இன்னொன்று வந்து பொசசிவ் கேஸ்ன்னு சொன்னோம் இல்லையா, இந்த உடையன் வந்ததுன்னு சொன்ன ஞாபகம் இருக்கா பாருங்கள். இந்த இடத்துல திஸ் இஸ் மை பென், ஐ ஆஸ்க்டு ஹர் பென், இந்தியா இஸ் அவர் கண்ட்ரி, ஸோ மை ஹர் அவர் அப்படின்றது பாருங்கள், நம்முடைய அவருடைய அப்படின்ற மாதிரி உடைய மீனிங்கில் இப்படி வருது. இப்படி யூஸ் ஆகுதுன்னு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கீங்க. மூணாவது வந்து ஆப்ஜெக்டிவ் கேஸில் பாருங்கள், நான் அவனை கேட்டேன், அவள் எங்களை கூப்பிட்டாள், வி கேவ் தெம்னா நாங்கள் அவங்களுக்கு கொடுத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த ஹிம் அஸ் தெம் அப்படின்றது ஆப்ஜெக்ட் கேஸில் வர்ற ப்ரொனவுன்ஸ். மூணாவது லிஸ்ட் சொன்னோம் இல்லையா, அந்த லிஸ்ட்டில் அதில் வர்றது. பொசசிவ் கேஸ் லாஸ்ட்டில் என்ன சொன்னோம், என்னுடையது அப்படின்ற மீனிங்கில் வர்றது. திஸ் பென் இஸ் மைண்ட், த ஹவுஸ் இஸ் தேயர்ஸ், இந்த வீடு அவங்களுடையது அப்படின்னு அர்த்தம் அந்த கேஸ். அஞ்சாவது கேஸ் வந்து ராஜா லேர்ன்ட் டிரைவிங் ஹிம்செல்ஃப், தே கேம் அப் தெம்செல்ஸ் இன் லைஃப், நாங்களே வந்தோம், நாங்களே பண்ணோம் அப்படின்லாம் சொல்கிறோம் இல்லையா. இது பார்த்தீங்கன்னா அப்படி இருக்கு. ஆக்சுவலாக பாருங்க, இந்தியா டெவலப்டு கல்பாக்கம் அட்டாமிக் பவர் பிளான்ட் இட் செல்ஃப், இந்தியா அதுவே ரெடி பண்ணிக்கிச்சு, எக்ஸ்டர்னல் ஹெல்ப் எதுவும் இல்லை அப்படின்னு அர்த்தம் அப்படின்லாம் சொல்கிறோம். சரியா, ரைட். இங்கிலீஷ் கிராமரில் மெயின் டாபிக் வந்து டென்சஸ் ஆக்சுவலாக சொல்லியிருக்கோம். டென்சஸில் வந்து பாருங்கள், மொத்தம் எவ்வளோ டைப்ஸ் இருக்குது அப்படின்னா 12 டைப் ஆஃப் டென்சஸ் இருக்குது. 12 டைப்ஸ் ஆஃப் டென்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லியிருக்கிறோம். பாருங்கள், இதுதான் அந்த 12 டைப்ஸ் ஆஃப் டென்சஸ். இந்த 12 டைப்ஸ் ஆஃப் டென்சஸ் மைண்டில் இருக்கணும். ஒர்க் அவுட் பண்ணலாம், ஒர்க் அவுட் பண்ணால் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா மைண்டில் நின்றுடும். பாருங்கள், டென்ஸில் எவ்வளோ டைப் இருக்குது அப்படின்னா 12 டைப் இருக்குது ஆக்சுவலாக. சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ், ஃபஸ்ட்டு ப்ரெசென்ட்டில் 4 டென்ஸ் பாருங்கள். சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ், ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ், அதுக்கடுத்து ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ், கண்டினியூஸ் டென்ஸ், சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ், அதுக்கப்புறம் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ்னு சொல்லுவோம். ப்ரெசன்ட்லேயே 4 டைப் இருக்குது. அது சிம்பிள் ஃபஸ்ட்டு, சிம்பிள் ப்ரெசன்ட், அப்புறம் கண்டினியூஸ், அடுத்து பர்ஃபெக்ட், அப்புறம் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ். அதே மாதிரி பாஸ்டில் இருக்குது, சிம்பிள் பாஸ்ட், பாஸ்ட் கண்டினியூஸ், பாஸ்ட் பர்ஃபெக்ட், பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் பாஸ்ட்லேயும். அதே மாதிரி ஃபியூச்சர்லேயும் இருக்குது ஆக்சுவலாக, ஃபியூச்சர் டென்ஸ், கண்டினியூஸ், பர்ஃபெக்ட், பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஸோ we have got 12 types of tenses in English grammar. Throughout the world using this, they are composing sentences. என்ன எடுத்தாலும் இந்த லாங்குவேஜில் தான் வந்து நிற்கணும். அப்புறம் இந்த 12 டைப் ஆஃப் டென்சஸ் ஒவ்வொன்றா பார்க்கலாம். ப்ரெசன்ட் டென்ஸ் என்ன எப்படி யூஸ் பண்ணுறது, ஃபஸ்ட்டு என்னென்னா அந்த டென்ஸ் எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது, ஃபார்முலா பேஸ்டாக ஐடென்டிஃபை பண்ணலாம், எப்படி கம்போஸ் பண்ணுறதுன்னு தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு க்ளூ வேர்ட்ஸ் இருக்குது ஆக்சுவலாக. இந்த க்ளூ வேர்ட்ஸ் வந்ததுன்னா ப்ரெசன்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ்ல மீனிங் இருக்குது ஆக்சுவலாக, அதில் லேர்ன் பண்ணலாம். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஆக்டிவ் வாய்ஸ் சொல்லி போட்டிருக்கு. 12 டைப் ஆஃப் டென்சஸ்க்கும் ஆக்டிவ் வாய்ஸுடைய ஃபார்முலா இது ஆக்சுவலாக. ஃபார்முலா இது வந்து பாருங்கள், என்ன சொல்கிறோம், ஆம் இஸ் ஆர் அப்படின்னு சொல்கிறோம். வெர்பில் வந்து 2 சொல்லுவாங்க ஆக்சுவலாக. ஆக்ஷன் வெர்ப்ஸ்னாக்கா அந்த ஆக்டிவிட்டியை சொல்ல வர்ற வெர்ப்ஸ். ஷீ கால்டு மீ, காலுங்கிறது ஆக்டிவிட்டி. பட் ஷீ இஸ் தேர் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த ஷீ இஸ் தேருங்கிறது ஆக்டிவிட்டியை மீன் பண்ணுறது இல்லை. அது ஸ்டேட் ஆஃப் பீயிங் வெர்ப்ஸ்னு சொல்லி கிராமரை சொல்லுவாங்க. அது என்ன வெர்ப்ஸ் அப்படின்னா ஆம் இஸ் ஆர் வாஸ் வேர், இந்த 5 சொல்லுவாங்க. ஆம் இஸ் ஆருங்கிறது ப்ரெசென்ட்டுக்கும், வாஸ் வேர் பாஸ்ட்டுக்கும் வரும். பாருங்கள், ஐ கால்டு ஹர் அப்படின்னா நான் அவளை கூப்பிட்டேன்னு அர்த்தம். இதில் காலுங்கிறது ஆக்ஷன் வெர்ப். வெர்ப் என்ன சொல்லுது, கூப்பிட்டேன் அப்படின்னு அந்த ஆக்டிவிட்டியை சொல்லுது. இதுக்கு ஆக்ஷன் வெர்ப்ஸ் அப்படின்னு பேர். அது இல்லாமல் ஷீ வாஸ் தேர் அப்படின்னாலும் சென்டென்ஸ் ஓகே. அவங்க அங்கே இருந்தாங்கன்னு அர்த்தம். ஷி வாஸ் தேர்னு என்ன அர்த்தம், அங்கே அவங்க இருந்தாங்க. அந்த இருன்றதுக்கு பி வெர்ப்ஸ்னு சொல்லி பேர் ஆக்சுவலாக கிராமரில். பி வெர்ப்ஸ்னு சொல்லுவாங்க. அதனால் அதை ஸ்டேட் ஆஃப் பீயிங் வெர்ப்ஸ் அப்படின்னு கிராமரில் சொல்லுவோம். பாருங்க, என்ன ஃபார்முலாம்னா ஆம் அல்லது ஈஸ் அல்லது ஆர் வந்ததுன்னா ப்ரெசன்ட் டென்ஸ். இந்த 3 தான் வரதில்ல. ஷீ இஸ் தேர், ஐ எம் ரங்கராஜன், தே ஆர் ஹியர், இப்படி சென்டென்சஸ்லாம் எழுதுவாங்க. ப்ளஸ் ஆக்ஷன் வெர்ப்ஸில் எப்படி வரும்,
ப்ரெசன்ட் டென்ஸ் வந்தது அப்படின்னாக்க வெர்ப் ஆர் வெர்ப் ப்ளஸ் எஸ் அப்படின்னு வரும். ஓகேங்களா? ஐ டீச் இங்கிலீஷ் கிராமர் அல்லது ஷீ டீச்சர்ஸ் இங்கிலீஷ் கிராமர் அப்படின்னு சொல்லி வரும். வேர்ப் அதை டீச்ன்னு இருக்கணும், இல்லாட்டி டீச்சர்ஸ்ன்னு இருக்கணும். அப்படின்னு தான் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்னு பேர். இந்த மாதிரி இது 12 டென்ஸ்க்குமே ஆக்டிவ் வாய்ஸ் ஃபார்முலா, இது 8 டென்ஸ்க்குமே பேசிவ் வாய்ஸ் ஃபார்முலா. இது வந்து லாஸ்ட்டில் பார்க்கலாம். இதுக்கு முன்னால் சும்மா போட்டிருக்கோம். ஃபஸ்ட்டு ஒவ்வொரு டென்ஸாக பார்க்கலாம். ஸோ கொஞ்சம் நல்லா கவனிங்க பாருங்கள், இங்கிலீஷ் கற்றுக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இதில் என்ன சொல்கிறோம் அப்படின்னா, இங்கிலீஷ் கிராமரில் வெரி ஃபஸ்ட்டு டென்ஸ் வந்து சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். இந்த சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸுக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னு கேட்டால் பாருங்கள், வெர்ப் ஆர் வெர்ப் ப்ளஸ் எஸ். கொஞ்சம் நல்லா கவனிங்க. அதாவது சப்ஜெக்ட் வெர்ப் ஆப்ஜெக்டில் வெர்ப் ஏரியாவில் வரப்போகுதுன்னு பார்த்துருக்குறோம். எப்படி ஐடென்டிஃபை பண்ணோம்? டீச் ஆர் டீச்சர்ஸ், கம் ஆர் கம்ஸ்ன்னு இருக்கணும். அப்படி இருந்தால் அதுக்கு பேர் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். கெட் திஸ்? ஓகேவா? சரி பார்க்கலாம் பாருங்கள். இந்த ஆமிஸ் ஆர்ன்னு போட்டிருக்கோம் இல்லையா, அதுவும் வரும்னு சொல்லியிருக்கோம் இல்லையா, ஸ்டேட் ஆஃப் பீயிங் வேர்ப்ஸ்னு சொல்லி பேர். பாருங்க இப்படி சொல்லலாம் இல்லையா, ஷீஸ் அ டாக்டர்னு சொல்லலாமே, ப்ரெசன்ட் டென்ஸ் தான். அந்த ஈஸுங்கிறது என்ன வருது? இங்கே வருது, ஈஸ் வருது. அப்போ ஆம் ஈஸ் ஆர் 3 வருது. அந்த 3 எந்தெந்த இடத்துல யூஸ் பண்ணுறதுன்னு தெரியணும் இல்லையா, எந்தெந்த இடத்துல யூஸ் பண்ணுறதுன்னு தெரியணும். அதுக்கு இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கு. ஐ வந்ததுன்னா பக்கத்தில் ஆம் வரும். சப்ஜெக்ட் ஏரியாவில் வர்ற ப்ரொனவுன் வந்து ஐ வி யூ தே ஈ ஷீட் தேன்னு பார்த்தோம் இல்லையா, ப்ரொனவுன் ஸ்டேபிள் பார்த்தோம் இல்லையா, அதில் ஐ அப்படின்னு வந்ததுன்னா ஆம் வரணும். சரியா? என்ன டென்ஸில்? ப்ரெசன்ட் டென்ஸில். ஃபஸ்ட்டு டென்ஸில் இப்போ ஐ வந்ததுன்னா ஆம் தானே வரணும். ஐ இஸ் ரங்கராஜன் வருமா, ஐ ஆம் ரங்கராஜன் வரணுமா, ஐம் ரங்கராஜன் வரணும். ஸோ ஐக்கு பக்கம் ஆம் வரணும். ரெண்டாவது ஈஷி இட் சிங்குலர் வந்தது அப்படின்னு சொன்னால் ஈஸ் வரணும். பாருங்க, ஷீ இஸ் ஏ டாக்டர். பாருங்க ஷீ வந்திருக்கா இதில், ஹீ ஷீ இட். அதாவது சிங்குலர் வந்ததுனாக்க ஈஸ் வெர்ப் யூஸ் பண்ணணும். இதில் ஷீ ஆம் அப்படின்னு வராது, ஷீ ஈஸ்ன்னு தான் வரணும். அப்படின்னு தான் இங்கே சொல்லுது. அண்டர்ஸ்டாண்ட்? அப்புறம் வந்து வி யூ தே ப்ளூரல் வருது. இது எல்லாமே இது சிங்குலராக வருது, இது ஃபுல்லாக ப்ளூரலாக வருது. ஸோ இது ப்ளூரல் ஃபுல்லாக வந்ததுன்னா இது என்னது? என்ன யூஸ் பண்ணணும்? ஆர் யூஸ் பண்ணணும். தே ஆர் ஹியர்னு சொன்னால் சென்டென்ஸ் கரெக்ட். தே ஈஸ் ஹியர்னு வரக்கூடாது. இது கிராமர் ஆக்சுவலாக. இது புரிஞ்சுதா சொல்கிறது? அந்த 3 வருதுன்னா 3 எங்கெங்கே யூஸ் பண்ணணும் அப்படின்னு தெரியணும். ஐ வந்து ஆம் முன்னால் போடணும், சிங்குலர் கீஸ் போடணும், ப்ளூரலுக்கு ஹார் போடணும் அப்படின்னு அர்த்தம். சரியா? இன்னொன்று என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் பாருங்கள், ஆக்ஷன் வெர்ப்ஸ் இருக்கு இல்லையா. ஃபஸ்ட்டு ப்ரெசன்ட் டென்ஸ்க்கு என்ன ஃபார்முலா அப்படின்னு கேட்டால் என்ன சொல்லணும்? வெர்ப் ஆர் வெர்ப் ப்ளஸ் எஸ்ன்னு சொல்லணும். அதாவது டீச்ன்னு இருக்கணும், இல்லை டீச்சர்ஸ்ன்னு இருக்கணும். கம் அப்படின்ட்டு இருக்கணும், இல்லாட்டி கம்ஸ்ன்னு இருக்கணும். ரைட் ஆர் ரைட்ஸ். புரிஞ்சுதா? சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் ஃபர்ஸ்ட் டென்ஸ் பார்க்குறோம். வாட் இஸ் த ஃபார்முலா ஃபார் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்? வெர்ப் ஆர் வெர்ப் ப்ளஸ் எஸ். பிறகு சென்டென்ஸ் இங்கே கம்போஸ் பண்ணலாம். எம் ராஜா அப்படின்னு எழுதிட்டேன். ஐ ரைட் ஏ லெட்டர் அப்படின்னு சொல்லி எழுதுகிறோம். ஸோ இந்த இடத்துல ஐ ரைட்டுன்னு எழுதுகிறோம். என்ன சொல்லியிருக்கிறோம் நம்ம? இந்த வெர்ப் ஆர் வெர்ப் ப்ளஸ் எஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா. ஓகேங்களா? இதுலேயே 2 வருது தானே, டீச்ன்னு போடணும், இல்லாட்டி டீச்சர்ஸ்ன்னு போடணும்னு சொல்கிறோம். டீச் எங்கே போடணும், டீச்சர்ஸ் எங்கே போடணுன்ட்டு இருக்கு ஆக்சுவலாக. சரியா? ஸோ அதில் வந்து இந்த டீச்சர்ஸ்ன்னு இருக்கு இல்லையா, இந்த வெர்ப் ப்ளஸ் எஸ் ஃபார்ம் எங்கே போடணும் அப்படின்னா, இந்த சப்ஜெக்ட் வருது இல்லைங்களா, இது வந்து தேர்ட் பர்சன் சிங்குலர் சப்ஜெக்டாக இருக்கணும். அங்கே வெர்ப் ப்ளஸ் எஸ் போடணும். கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க கரெக்டாக. சப்ஜெக்டில் வர்ற வேர்டு தேர்ட் பர்சன் சிங்குலராக இருந்ததுனாக்க அதுக்கு வெர்ப் ப்ளஸ் எஸ் ஃபார்ம் யூஸ் பண்ணணும். இந்த சென்டென்ஸில் இந்த டென்ஸில் ரொம்ப கீவேர்டு பாருங்க, ஷீ ரைட்ஸ் எ லெட்டர்னு வரணும். ஏன்னா ஷீ என்னது? தேர்ட் பர்சன் சிங்குலர். த பிரைம் மினிஸ்டர் இனாகுரேட்ஸ் the Chenab rail bridge. The prime minister third person singular. So verb plus s form எங்க வரணும்னு சொல்றோம்? third person singular க்கு வந்து வரணும் அப்படின்னு சொல்லி சொல்றோம். பாருங்க, இந்த verb plus s form எங்க வரணும் அப்படின்னா third person singularல யூஸ் பண்ணணும். verb plus s form third person singular subject வந்தா யூஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க எழுதியிருக்கிறேன், ஐ ரைட் எ லெட்டர் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோம் இல்லையா. இதே வந்து ஐ இடத்துல ஷீ அப்படின்னு போட்டால் என்ன வரணும்? இங்கே சென்டென்ஸில் ஷீ ரைட்ஸ் ஏ லெட்டர் அப்படின்னு வரணும். இது 2 டிஃப்ரென்ஸ் புரிஞ்சுக்கோங்க. இந்த ஷீ எங்கே வரணும்னு சொல்கிறோம்? தேர்ட் பர்சன் சிங்குலர்னு சொல்கிறோம். தேர்ட் பர்சன் சிங்குலர் என்னன்னு சொன்னோம், அதுக்கு தான் எல்லாம் கரெக்டாக சொல்லணும்னு சொல்கிறேன். என்ன சொன்னோம்? ஹீ ஷீ இட். நேம் வந்ததுன்னா நேமில் சிங்குலர் வரணும்.
ஹீ ஷீட் மட்டும் தான் வரணுன்றது இல்லை, சென்டென்ஸில் என்ன வேணால் வரலாம். சப்ஜெக்ட் ஏரியாவில் வர்ற வேர்டு வந்து ஹீ ஷீட்டுன்றதா ஓகே, நேம் எது வந்தாலும் சிங்குலராக இருக்கணும், தேர்ட் பர்சன் சிங்குலர்னு பேர். ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்கள், ஐ வி யூ இந்த 3 வேர்டு சென்டென்ஸில் இல்லை அப்படின்னு சொன்னாவே அதுக்கு என்ன பேர்? தேர்ட் பர்சன். சென்டென்ஸில் ஐ வி யூ, ஐ வி ஃபர்ஸ்ட் பர்சன், யூ செகண்ட் பர்சன், இந்த வேர்ட்ஸ் இல்லை அப்படின்னாவே அதுக்கு என்ன பேர்? தேர்ட் பர்சன் அப்படின்னு பேர். அதில் சிங்குலர் இருக்கணும். ஸோ தேர்ட் பர்சனில் சிங்குலர் சப்ஜெக்ட் இருந்ததுன்னு சொன்னால் வர்பு கூட எஸ் சேர்க்கணும். இது கிராமர் ரூல். சரியா? ஸோ சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் இப்படி ஃபார்ம் பண்ணணும். பாருங்க, ஸ்பெஷலாக வந்து வி மேனேஜ் திஸ் ட்ரஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம். வின்றது என்னது? ஃபர்ஸ்ட் பர்சன் ப்ளூரல் ஆக்சுவலாக, அதனால வி மேனேஜ் அப்படின்னு வருது இல்லையா? தேர்ட் பர்சன் சிங்குலர் வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், சீதாராமன் மேனேஜஸ் திஸ் ட்ரஸ்ட்னு வரணும். இப்போ சீதாராமனுங்கிறது தேர்ட் பர்சன் சிங்குலர். ஓகேவா? அதாவது ஹீ ஷீட்டும் வரணும், இல்லாட்டி என்ன வேர்டு வந்தாலும் அது தேர்ட் பர்சனாக இருக்கணும், சிங்குலராக இருக்கணும். ஐவியூன்ற வேர்டு வரலை அப்படின்னாவே அதுக்கு என்ன வந்தாலும் சரி அதுக்கு என்ன பேர்? தேர்ட் பர்சன். அது கூட எஸ் சேர்க்கணும். ஸோ தேர்ட் பர்சன் சிங்குலர் வரணும். அப்படி வந்தால் இந்த வர்பு ப்ளஸ் எஸ் ஃபார்ம் யூஸ் பண்ணணும். இதுதான் கிராமர் ரூல். இதுக்கு பேர் வந்து ப்ரெசன்ட் டென்ஸ், சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். கெட் திஸ். இந்த சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் இருக்கு இல்லைங்களா, இப்போ சொல்லிட்டோம் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்க்கு என்ன ஃபார்முலா? வெர்ப் ஆர் வெர்ப் ப்ளஸ் எஸ், பாயிண்ட் நம்பர் 1. ஓகேங்களா? பாயிண்ட் நம்பர் 2 என்ன சொல்கிறோம்? அப்போ வெர்ப் ஆர் வெர்ப் ப்ளஸ் எஸ்னா என்ன சொல்கிறோம்? டீச்சுன்னு வருது அல்ல டீச்சர்ஸ்ன்னு வரணும்னு சொல்கிறோம். 2 ஆப்ஷன் வருதுனால எதை எங்கே யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்தா, சப்ஜெக்ட் தேர்ட் பர்சன் சிங்குலராக இருந்ததுன்னா வெர்ப் ப்ளஸ் எஸ் ஃபார்ம் வரணும், அதர் கேசஸ்க்கு நார்மல் வரணும். இது பாயிண்ட் நம்பர் 2. 2 கீ பாயிண்ட்ஸ். இது தெரிஞ்சதுன்னா சென்டென்ஸ் கம்போஸ் பண்ணிடலாம். முக்கால்வாசி பேசும்போது என்ன பண்ணுவாங்க? ப்ரெசென்ட்டை பற்றி பேசுவாங்க. ப்ரெசென்ட் டென்ஸ் நம்ம இன்ட்ரெஸ்டட் அப்படின்லாம் பேசுவாங்க ஆக்சுவலாக கிராமரில். ரைட். 3வது என்ன இதில் பார்க்கணும் அப்படின்னா, இந்த டென்ஸு எங்கே யூஸ் பண்ணுவாங்கன்னு கேட்பாங்க. இந்த டென்ஸ் இந்த இடத்துல யூஸ் பண்ணால் கரெக்டாக அப்படின்லாம் கேட்பாங்க இல்லையா? சிம்பிள் ப்ரெசென்ட் டென்ஸை எங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அது நம்மளுக்கு அதை ஐடென்டிஃபை பண்ண சொல்லி கேட்பாங்க. ப்ராக்கெட்டில் கொடுத்துட்டு ஃபில் இன் தி பிளாங்க்ஸ் கொடுத்து கீழே 4 டென்ஸ் கொடுத்துருப்பாங்க. இந்த டென்ஸ் எதில் மேட்ச் ஆகும் அப்படின்னு கேட்பாங்க. அது பார்க்கணும் ஆக்சுவலாக. அது பார்க்குறதுக்கு இதில் என்ன கொடுத்துருக்கோம்னா எங்கெங்கெல்லாம் யூஸ் ஆகும் அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? நான் அப்படியே சொல்கிறேன் பாருங்கள். ஆக்சுவலாக யூனிவர்சல் ட்ரூத்ஸ், உலகத்தில் நடக்கக்கூடிய உண்மையான விஷயங்கள் இருக்கு இல்லையா? பாருங்கள், யூனிவர்சல் ட்ரூத்ஸ்னால் என்ன அர்த்தம்? பறவைகள் கூடு கட்டும், கட்டுமா இல்லையா? பறவைகள் கூடு கட்டும்ன்றது ஒரு யூனிவர்சல் ட்ரூத். ஆமாம் தானே? சூரியன் கிழக்கில் உதிர்க்கும், மேற்கில் மறையும், யூனிவர்சல் ஃபேக்டா இல்லையா? வாட்டர் பாயில்ஸ் அட் 100 டிகிரி செல்சியஸ் சம்திங். அந்த மாதிரி யூனிவர்சல் ட்ரூத்ஸ் எது சொன்னாலும் சிம்பிள் ப்ரெசென்ட் டென்ஸில் சொல்லணும். ஓகேங்களா? அப்போ டென்ஸ் ஐடென்டிஃபிகேஷன் எரர் ஸ்பாட்டிங் இருக்குது இங்கிலீஷ் கிராமரில், அதில் சொல்லணும். பாருங்கள், யூனிவர்சல் ட்ரூத்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு தியரிஸ் ஆர் பிரின்சிபல்ஸ். சயின்டிஃபிக் தியரிஸ் பிரின்சிபல்ஸ் இருக்கு இல்லைங்களா, அதுவும் ப்ரெசென்ட் டென்ஸில் தான் சொல்லுவாங்க. எப்படி ப்ரெசென்ட் சொல்லுவாங்க? வாட்டர் ஃப்ரீசஸ் அட் 0 டிகிரி செல்சியஸ். 0 டிகிரி செல்சியஸ் ஆகிடுச்சுன்னா என்ன? வாட்டர் வந்து உறைஞ்சிரும். தண்ணி வந்து என்ன ஃபார்ம் ஆயிரும்? உறைஞ்சி சாலிட் ஃபார்மாக மாறும் அப்படின்னு மீனிங்கில் சொல்கிறாங்க ஆக்சுவலாக. இது பாருங்கள், இது வந்து ஃபஸ்ட்டு ஃபார்முலா. அந்த 2 கேஸில் எது யூஸ் பண்ணணும்? வெர்ப் ப்ளஸ் எஸ் தேர்ட் பர்சன் சிங்குலருக்கு யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்கிறோம். 3வது யூசேஜ். யூசேஜ் தான் ரொம்ப முக்கியம். இதில் லாங்குவேஜ் கற்றுக்கிறது, எரர் ஸ்பாட்டிங், ஸ்கோரிங் எல்லாமே அதில் தான் வரும். ஸோ யூனிவர்சல் ட்ரூத்ஸ், அப்புறம் தியரிஸ் ஆர் பிரின்சிபல் சொல்லியிருக்கிறோம் 2வது. 3வது வந்து பழமொழிகள். பழமொழி சொல்கிறோம் இல்லையா? என்ன சொல்கிறோம் நம்ம? என்னதான் எண்ணெயை தடவிக்கிட்டு புரண்டாலும் ஒட்டுற மண்ணு தான் ஓட்டு. பழமொழி. பழமொழிகள் ப்ராவர்ப்ஸ்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில், சேயிங்ஸ். அது ஃபுல்லாக வந்து ப்ரெசென்ட் டென்ஸில் தான் யூஸ் பண்ணணும். A bad carpenter quarrels with his tools. செய்ய தெரியாதவன் என்ன கொடுத்தாலும் தப்பாக நான் என்ன கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருப்பான் அப்படின்னு மீனிங்கில் சொல்கிறாங்க. பாருங்கள், ஸ்லோ அண்ட் ஸ்டடி வின்ஸ் த ரேஸ். பழமொழி கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையா? கடவுள் அன்று கொள்வான், என்னது மனிதன் நின்று கொள்வான், தெய்வம் நின்று கொள்ளும் சொல்லுவாங்க இல்லையா? காட் ப்ரொபோசஸ், மேன் ப்ரொபோசஸ், காட் டிஸ்போசஸ் அப்படின்னு இருக்கு. பழமொழிகள் தனியாக ஒரு லிஸ்ட் இருக்குது, அப்படி சொல்லுவாங்க. ஸோ பழமொழிகள் வந்ததுன்னா ப்ரெசென்ட் டென்ஸ் யூஸ் பண்ணணும். ஓகேவா? அப்புறம் வந்து நேச்சுரல் குவாலிட்டிஸ், இயற்கையில் இருக்கக்கூடிய குவாலிட்டிஸ். ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிற பாருங்க. எ மதர் லவ்ஸ் ஹர் சில்ட்ரன். அம்மா வந்து அவங்க குழந்தைங்களை இப்போ என்ன பண்ணுவாங்க? நேசிப்பார்கள். ப்ரெசென்ட் டென்ஸில் சொல்லணும். இப்போ மொத்தமாக கொடுத்துட்டீங்க, இங்கே கொடுக்காம வெளியில் லவ்னு கொடுத்துருப்பாங்க, கீழே 4 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? அந்த இடத்துல லவ்டு ஆர் சில்ட்ரன் அப்படின்னு போட்டுறக்கூடாது. லவ்டு ஆர் சில்ட்ரன்னா ராங் ஆகிடும், எரர் ஸ்பாட் ஆகிடும். இது என்னது? ஃபேக்டில் சொல்கிறாங்க, ஒரு ஹியூமன் குவாலிட்டி. அம்மாவுக்கு அவங்க குழந்தைங்களை பார்த்தா என்ன சொல்லுவாங்க?
எல்லாரும் அன்பு செலுத்துவாங்க, கொஞ்சுவாங்க அப்படின்னு அர்த்தம். த சன் கிவ்ஸ் அஸ் லைட் அண்ட் ஹீட். சூரியன் நம்மளுக்கு வந்து வெளிச்சத்தை கொடுக்குது, வெப்பத்தையும் வெளிச்சத்தையும் கொடுக்குதுன்னு சொல்கிறோம். ஸோ இதுக்கு பேர் நேச்சுரல் குவாலிட்டிஸ். ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்கே பாருங்கள், சுகர் ஈஸ் ஸ்வீட்டுன்னு எழுதணும். சுகர் வாஸ் ஸ்வீட்னா என்ன அர்த்தம்? அப்போ இப்போ சுகர் ஸ்வீட்டாக இல்லையா அப்படின்னு அர்த்தம். கெட் திஸ். ஸோ இந்த மாதிரி யூசேஜ் வந்து லிஸ்ட் கொடுத்துருக்கு ஃபுல்லாக. பாருங்கள், ஃபுல்லாக கொடுத்துருக்கு. ப்ரொஃபஷனல் ஆக்டிவிட்டீஸ் பாருங்கள். எ பேக்கர் பேக்ஸ் பிரெட். ஓகேங்களா? ரொட்டி சுடுறவன் என்ன செய்வான்? ரொட்டி சுடுறான் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொஃபஷனல் தொழில் சார்ந்த வேலைகள் சொல்கிறாங்க இல்லையா, அது காப்லர் மென் ஷோஸ்ன்னு சொல்லுவாங்க. அப்புறம் ஹேபிச்சுவல் ஆக்டிவிட்டீஸ்ன்னு சொல்லுவாங்க. தினம் தினம் செய்கிற நடவடிக்கைகள். தினமும் காலையில் நான் 6 மணிக்கு டீ குடிக்கிறேன், குடிச்சேன்னு சொல்லக்கூடாது, பாஸ்டில் சொல்லக்கூடாது, குடிக்கிறேன்னு ப்ரெசென்ட்டில் தான் சொல்லணும். பாருங்கள், he drinks tea every morning. அதே மாதிரி யூஸ்வலி வேக் அப் அட் 6 AM in the morning. டெய்லி ஆக்டிவிட்டீஸை சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் சொல்லணும்னு சொல்கிறோம். அதுக்கடுத்து பாருங்கள், பிளான்டு ஃபியூச்சர் ஆக்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? நாங்கள் அடுத்த வருஷம் வீடு கட்டுகிறோம், வி பில்ட் அவர் ஹவுஸ் நெக்ஸ்ட் இயர் அப்படின்னு சொல்ல ப்ரெசென்ட்டில் சொல்லலாம். பாருங்க என்ன எழுதியிருக்கோம்? த பிரைம் மினிஸ்டர் லேண்ட்ஸ் அட் 8 AM அண்ட் இனாகிரேட்ஸ் த ஃபங்க்ஷன் அட் 8:15 AM. நாளைக்கு காலையில் தான் பிரைம் மினிஸ்டர் அங்கே போகிறாரு, 8 மணிக்கு இறங்குறாரு, 8:15 மணிக்கு துவங்குறாரு அப்படின்னு போட்டிருக்கோம் சென்டென்ஸில். ஆக்டிவிட்டி நடக்க போகிறது ஃபியூச்சரில் தான். நாளைக்குன்னா ஃபியூச்சரில் சொல்லணும், ஆனால் ப்ரெசென்ட்லேயும் சொல்லுவாங்கன்னு சொல்கிறோம். ஃபியூச்சரில் நடக்கக்கூடிய பிளான்ட் ஆக்டிவிட்டீஸை ப்ரெசென்ட்லேயும் சொல்லுவாங்க. அதே மாதிரி பாருங்கள், ப்ரோக்ராம் ஈவெண்ட்ஸ் அதெல்லாம் சொல்லுவாங்க. அப்புறம் இன்ஸ்டன்டேனியஸ் ப்ரெசென்ட் அப்படின்னு இருக்கு. ஆக்சுவலாக இன்ஸ்டன்டேனியஸ் ப்ரெசென்ட் அப்படின்னு சொன்னால் என்ன அப்படின்னாக்க, டெமான்ஸ்ட்ரேஷன் பண்ணுறாங்க இல்லையா, இதை எப்படி யூஸ் பண்ணணும், இந்த குக்கர் எப்படி யூஸ் பண்ணணும், இதெல்லாம் யூடியூப்லாம் போடுறாங்க இல்லையா, அந்த மாதிரி டெமோ பண்ணுறதுன்னு சொல்லுவாங்க, டெமான்ஸ்ட்ரேஷன். அதெல்லாம் ப்ரெசென்ட்டில் சொல்லுவாங்க. பாருங்கள் என்ன சொல்கிறாங்க, 2 எக்கு எடுத்துக்கோங்க, பவலில் போடுங்க, நல்லா கலக்கு, சால்ட் ஆட் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்களே கிச்சன் குறிப்பில். இது ப்ரெசென்ட் டென்ஸில் யூஸ் பண்ணுறாங்க. அப்புறம் பாருங்கள், கிரிக்கெட் கமெண்ட்ரி. கிரிக்கெட்டில் கமெண்ட்ரி வருது இல்லைங்களா, அதை வந்துவிட்டா சச்சின் எடுக்கிறார் சொல்கிறாங்க இல்லையா, அதை வந்து ப்ரெசென்ட் டென்ஸில் யூஸ் பண்ணணும். கிரிக்கெட் கமெண்ட்ரிஸ் ஏன்னா அப்போ தானே போயிட்டுருக்கு, அட் ப்ரெசென்ட் வந்து போயிட்டுருக்கு, அது ப்ரெசென்ட்டில் யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. அப்புறம் ட்ராமேட்டிக் நேரேட்டிவ்னு சொல்லி ஒன்று இருக்குது. ஆக்சுவலாக கதையெல்லாம் சொல்லுவோம் இல்லையா, கதையை வழக்கமாக எதில் சொல்லுவோம்? பாஸ்ட் டென்ஸில் சொல்லுவோம். அக்பர்னு ஒருத்தர் இருந்தார், ஒரு ராஜா அந்த காலத்தில் இல்லையா, முகலாய பேரரசர் அப்படின்னு பாஸ்ட் டென்ஸில் வழக்கமாக சொல்லுவோம். ஆனால் விவிட் நேரேட்டிவ்னு சொல்லுவாங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக க்யூரியஸாக ஸ்டோரி சொல்லும்போது, அதுக்கப்புறம் என்னாவது தெரியுமா, அக்பர் உள்ளே வராரு, வெயிட் பண்ணுறாரு, யாராவது ஒற்றர்கள் கண்ணில் படுறாங்களான்னு பார்க்குறாரு அப்படின்னு விவிடாக சொல்லும்பொழுது ப்ரெசென்ட்டில் சொல்லுவோம். சொன்னது புரியுதா? நார்மலாக ஸ்டோரி பாஸ்டில் தான் சொல்லுவோம். ஆனால் இங்கே பாருங்கள் என்ன எழுதிருக்கு, விவிட் நேரேட்டிவ், ட்ராமேட்டிக் நேரேட்டிவ்னா எக்ஸைட் ஆகி ஸ்டோரி சொல்லுவோம். அப்படி சொல்லும் பொழுது பாருங்கள், when the curtain rises, Antony enters with Caesar's body, ஜூலியஸ் சீசரில் வரும் இப்படின்னு சொல்கிறாங்க. ப்ரெசன்ட் டென்ஸு இப்படியெல்லாம் யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்கிறோம். நம்மளுக்கு யூசேஜ் கேட்பாங்க, எரர் ஸ்பாட்டிங் கேட்பாங்க. அப்புறம் பாருங்கள், ஹிஸ்டாரிக் ப்ரெசன்ட் அப்படின்னு சொல்கிறோம். வரலாற்று நிகழ்வுகளை சொல்லும் பொழுது பாஸ்ட் டென்ஸில் வழக்கமாக சொல்லுவோம். ஆனால் ஹிஸ்டாரிக் ப்ரெசென்ட் அப்படின்னா அதை வந்து ப்ரெசென்ட்டில் கமெண்ட்ரி மாதிரி சொல்லுவாங்க. பாருங்க என்ன சொல்கிறாங்க, ஹேமுடைய ஆர்மி இப்போ வருது, அக்பர் எதிரில் போய் நிற்கிறாரு, 2 பேருக்கு சண்டை மூடுது இப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துல எக்ஸைட்டடாக சொல்கிறாங்கன்னு சொல்கிறோம். இந்த இடத்துல வந்து ஸ்டோரியை ஒரு மாதிரி நேரேட் பண்ணுறதா சொல்கிறாங்கன்னு சொல்கிறோம். சரிங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்கே என்ன சொல்லியிருக்கிறோன்னா, இது என்னுடைய இதுன்னு சொல்லிட்டு பிலாங்கிங்னஸ் இருக்கு இல்லைங்களா, பிலாங்கிங்னஸ் ஓனர்ஷிப்னு சொல்லுவோம்ல, இது என்னுடைய பைக் அப்படின்னு சொல்கிறோம்ல, அப்போ ப்ரெசென்ட் யூஸ் பண்ணுவாங்க. பாருங்கள், திஸ் ஹார்ஸ் பிலாங்ஸ் டு மீ, இந்த குதிரை என்னுடையது. பிலாங்ஸ்னா என்ன அர்த்தம்னா என்னுடையதுன்னு அர்த்தம், எனக்கு என்ன சார்ந்தது அப்படின்னு அர்த்தம். ஷி ஹேஸ் 2 brothers, அவளுக்கு 2 அண்ணனுங்க அப்படின்னு அர்த்தம். அப்படின்னா அவளுக்கு 2 அண்ணனுங்க இருக்கிறாங்க அப்படின்னு அர்த்தம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ப்ரெசென்ட் டென்ஸில் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா பெர்செப்ஷன் சொல்லுவாங்க இல்லையா, ஐம்புலன்கள் மூலமாக பேசுகிறோம்ல, உணர்ந்து எப்படி பேசுகிறோம் பாருங்கள். திடீர்னு நாங்கள் வந்து ஒரு கழுதை வந்து நிற்குது, நம்ம பார்க்குறோம், அந்த 5 சென்சஸ் மூலமாக பெர்சீவ் பண்ணுறோம் இல்லையா, அதுக்கு பெர்செப்ஷன் அப்படின்னு சைக்காலஜியில் சொல்லுவாங்க. ஆக்சுவலாக அந்த ஐம்புலன்கள் மூலமாக யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அது ப்ரெசென்ட் டென்ஸில் யூஸ் பண்ணுவாங்க. பாருங்கள், வி see the poor suffering, ஏழைகள் வந்து கஷ்டப்படுறத நாங்கள் தினம் பார்க்குறோம். வி see அப்படின்னு வரணும். see, saw, seen 3 டென்ஸ். இதெல்லாம் டென்ஸுடைய யூசேஜ் ஆக்சுவலாக. சரியா? அப்புறம் பார்த்தீங்கன்னா கோட்டிங் வெர்பட்டிம்னு சொல்லுவாங்க. இப்போ மகாத்மா காந்தி சொன்னதை அப்படியே சொல்கிறது. ஓகேங்களா? கோட்ஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல இங்கிலீஷில், கோட். வள்ளுவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம் இல்லையா, அந்த கோட்ஸை ஆஸ் இட் இஸ் யூஸ் பண்ணும்போது ப்ரெசென்ட் டென்ஸ் தான் யூஸ் பண்ணணும். நல்லா கவனிங்க பாருங்கள். ஜான் கீட்ஸ் சேஸ்
A thing of beauty is a joy for ever. ஜான் கீட்ஸ்னு ஒருத்தர் இருக்கார், ஒரு ஃபேமஸ் இங்கிலீஷ் ரைட்டர், பயங்கர சூப்பரான போயட். அவர் வந்து a thing of beauty is a joy for everன்றார். அழகான ஒரு பொருள் வந்து எப்பயுமே மனசுக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியதுன்னு ஒரு வேர்ல்டு ஃபேமஸ் கோட் சொல்லியிருக்காரு. உலகம் ஃபுல்லாக ரீச் ஆகிருக்கு இந்த கோட் வந்து. அழகாக இருக்கக்கூடிய எந்த ஒரு விஷயமுமே யாருக்குமே பிடிக்கும். உண்மையில் ஒரு குட்டி நாய் இருக்குது, தெருவில் ஓடிட்டு இருக்கு, அது முன்னாடி பண்ணும்போது என்ன பண்ணும், ஒரு 2 செகண்ட் நின்று நம்ம அதை பார்ப்போம். ஒரு செடி வளர்ந்து நிற்கிது, பார்ப்போமா இல்லையா? அதை மீன் பண்ணி சொல்கிறார். ஓகேவா? அவர் சொன்னதை ஆஸ் இட் இஸ் அப்படியே கோட் பண்ணி சொல்கிறது. இங்கே ஈஸ்ன்னா சொல்லணும், வாஸ் அப்படின்னு போட்டிங்கன்னா கிராமட்டிக்கலி ராங். அதே மாதிரி முன்னாலேயும் சேஸ்ன்னு தான் வரணும். இங்கே ஜான் கீட்ஸ் செட்டுன்னு வரக்கூடாது, அதாவது கோட்ஸ்ன்னு அதுக்கு பேர். அவர் சொல்கிறார், என்ன சொன்னாரோ அப்படியே ப்ரெசென்ட்டில் தான் வரணும். ஸோ ஷேக்ஸ்பியர் சொல்கிறார், ஷேக்ஸ்பியர் இன்னொரு பெரிய ஆள் இருக்கார், அண்டர்ஸ்டாண்ட், வில்லியம் ஷேக்ஸ்பியர். அவர் என்ன சொல்கிறார்? ஹீ சேஸ் த வேர்ல்ட் இஸ் எ ஸ்டேஜ், உலகம் ஒரு நாடக மேடை. அப்படின்னா என்ன சொல்கிறாங்க? உலகம்ன்றது ஒரு ஸ்டேஜ், அது நம்ம பிறக்கிறோம், வரோம், ப்ளே பண்ணுறோம், செத்து போயிடுறோம்னு சொல்லி ஒரு தத்துவம் சொல்லிட்டு போயிருக்கார். த வேர்ல்ட் இஸ் எ ஸ்டேஜ் அப்படின்னு சொல்கிறாரு. இங்கே பாருங்கள், இதுவும் ப்ரெசென்ட்டில் சொல்லணும், இதுவும் ப்ரெசென்ட்டில் சொல்லணும். ஸோ இது ப்ரெசென்ட் டென்ஸுடைய யூசேஜ் இது ஃபுல்லாகவே. பாருங்க நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாரு? எமோஷன் அண்ட் ஃபீலிங் இருக்கு இல்லைங்களா, அது சம்மந்தமான வேர்ட்ஸ். எமோஷன் ஃபீலிங் சம்மந்தமாக என்னென்ன வேர்ட்? கேர், டிசைர், ஹேட், ஹோப், லைக், லவ், மைண்ட், ஃபீல், ஃபியர், ப்ரிஃபர், எல்லாமே வேர்ப்ஸ். எல்லாமே வேர்ப்ஸ். அது இங்கிலீஷில் நிறைய இருக்குது ஆக்சுவலாக. சரிங்களா? எ கேட் லைக்ஸ் ஃபிஷ், பூனைக்கு என்ன பிடிக்கும்? ஃபிஷ் பிடிக்கும். ஆமாவா இல்லையா? அதுக்கு இறை வந்து அது பிடிக்கும். இப்போ பாம்புக்கு என்ன பிடிக்கும்? தவளை பிடிக்கும். தவளைக்கு என்ன பிடிக்கும்? தவளை எதை சாப்பிடும்? பூச்சியை சாப்பிடுமா? அந்த மாதிரி சொல்கிறேன், அந்த மாதிரி பிடிக்குன்னு சொல்கிறாங்க. என் மதர் வாண்ட்ஸ் ஹர் சில்ட்ரன் டு ப்ராஸ்பர். எந்த ஒரு அம்மாவும் குழந்தைங்களை என்ன நினைப்பாங்க? நல்லா வரணும், சந்தோஷமாக இருக்கணும், நல்லா இருக்கணும்னு நினைப்பாங்க அப்படின்னு சொல்கிறோம். கெட் திஸ்? பாருங்கள், லாஸ்ட்டில் க்ளூ வேர்ட்ஸ்ன்னு சொன்னேன் இல்லையா? பாருங்கள், இது க்ளூ வேர்ட்ஸ். இதெல்லாம் வந்ததுன்னா அது ப்ரெசன்ட் டென்ஸாக இருக்கும். யூஸ்வலி, ஆஸ் யூஸ்வல், ஜென்ரலி, ரெண்டுமே, இன் ஜென்ரல், ஆல்வேஸ். ஆல்வேஸ், எ மதர் ஆல்வேஸ் லவ் ஹர் சில்ட்ரன் அப்படின்னு ஒரு கோட் வரும். அடுத்து ஆல்வேஸ், ரேர்லி, ரேர்லி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? எப்பயாவது மழை பெய்யுது அப்படின்னு சொல்லுவாங்க. இட் ரேர்லி ரெயின்ஸ் ஹியர் அப்படின்னு சொல்லுவாங்க. செல்டம், அக்கேஷ்னலி, ஸ்கேர்ஸ்லி, டெய்லி, எவ்ரிடே, எவ்ரி வீக், இந்த மாதிரி க்ளூ வேர்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த க்ளூ வேர்ட்ஸ் இருந்ததுன்னா அது என்ன சென்டென்ஸ், என்ன டென்ஸில் வந்திருக்குன்னு ஐடென்டிஃபை பண்ணலான்னு சொல்லுவாங்க. நம்ம ஒரு கோட்ஸ் பார்க்கலாம், அப்போ தெரிய வரும் உங்களுக்கு வந்து. இப்போ பேசிக்கலாக சொல்லி கொடுத்தது ஞாபகம் வச்சுக்கோங்க. பாருங்க, ஃபர்ஸ்ட் டென்ஸ் சொல்லியிருக்கோம், சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். ஃபார்முலா என்ன சொல்லியிருக்கிறோம்? வெர்ப் ஆர் வெர்ப் ப்ளஸ் எஸ். அதில் 2 கேஸ் வருதா? டீச் ஆர் டீச்சர்ஸ்னு வருது. அப்போ அந்த வெர்ப் ப்ளஸ் எஸ் ஃபார்ம் எங்கே யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்கோம்? தேர்ட் பர்சன் சிங்குலர் சப்ஜெக்ட் வரணும், வந்தால் அது வெர்ப் ப்ளஸ் எஸ் ஃபார்ம் போடுன்னு சொல்லியிருக்கோம். 3வது யூசேஜ் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம், ஸ்லைட் ஃபுல்லாக கையில் கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? பிறகு இந்த கீவேர்ட்ஸ் மட்டும் நான் லாஸ்ட்டில் ஒரே ஒரு பேஜில் எல்லாம் என்டையர் டாப்பிக்கை ஒரு பேஜில் எழுதி வச்சுருக்கேன், நோட்ஸ்க்கு வந்து ரிமெம்பர் பண்ணுறதுக்காக. அது ஷார்ட்டாக எடுத்து வச்சுருக்கேன் லாஸ்ட்டில். இது ஓகேவா? புரிஞ்சுதா? இதுக்கு பேர் வந்து சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். இந்த டவுட் இருந்ததுன்னா சொன்னீங்கன்னா அட்ரஸ் பண்ணுறேன். நோ? ஓகே, சரி, ப்ரொசீட் பண்ணலாமா? ரெண்டாவது வந்து ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ரெண்டாவது டென்ஸ் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். இதுக்கு என்ன ஃபார்முலா? ஃபார்முலா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஃபார்முலா. இங்கே பாருங்கள் எப்படி சொல்கிறேன் பாருங்கள். ஐஎன்ஜி ஃபார்ம் வந்தால் அதுக்கு கண்டினியூஸ்னு பேர், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஐஎன்ஜியில் முடிஞ்சதுன்னா அதுக்கு கண்டினியூஸ் கண்டிப்பாக வரணும். அப்புறம் ஈஸுங்கிறது ப்ரெசன்ட் டென்ஸ் இல்லையா? பாருங்கள், ஆம், ஈஸ், ஆர், 3ல் ஏதாவது ஒன்று வரணும். ஃபார்முலா என்ன சொல்கிறேன்? ஆம் அல்லது ஈஸ் அல்லது ஆர் ப்ளஸ் வர்பு ப்ளஸ் ஐஎன்ஜி. இப்போ வர்பு ப்ளஸ் ஐஎன்ஜி இருக்கு இல்லைங்களா இந்த பக்கம்? இந்த வர்பு ப்ளஸ் ஐஎன்ஜி இது ஃபார்முலா. அதுக்கப்புறம் ஆம், இஸ், ஆர் வரணும், இதுதான் ஃபார்முலா. ஓகேங்களா? பாருங்க, இப்போ என்ன சொல்கிறேன்னா, முன்ன என்ன சொன்னேன்? சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்க்கு ஐ டீச் இங்கிலீஷ் கிராமர்னு சொன்னேன். நான் இப்போ இங்கிலீஷ் கிராமர் டீச் பண்ணுறேன், சும்மா அப்போ நடக்கிறத ப்ரெசென்ட்டில் சொல்கிறேன். ஓகேங்களா? இப்போ நான் கண்டினியூஸாக ஒரு 1 ஹவராக கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கேன் அப்படின்னா ஷார்ட் கண்டினியூட்டின்னு சொல்லுவோம் கிராமரில். அது ஒரு கண்டினியூஸாக எடுத்துகிட்டு இருக்கேன் அப்படின்னா, இப்போ நான் 1.5 மணி நேரமாக கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கேன், இது எப்படி நான் சொல்லுவேன்? ஐ எம் டீச்சிங் இங்கிலீஷ் கிராமர்னு சொல்லுவேன். அது சிம்பிள் ப்ரெசென்ட்டில் அப்போ நடக்கிறத பற்றி மட்டும் சொல்கிறது. இது கொஞ்சம் கண்டினியூட்டி இருக்குது, ஷார்ட் கண்டினியூட்டின்னு அதுக்கு பேர். கொஞ்சம் தூரம் கொஞ்சம் கண்டினியூ ஆகுதுன்னு அர்த்தம். ஸோ ஐ எம் டீச்சிங் இங்கிலீஷ் கிராமர் அப்படின்னு பேர்.
இப்போ கிளாஸ் ஜாயின் பண்ண ஸ்டூடெண்ட் போய் நான் கேட்குறேன், எப்படி இருக்குது ஃபீட்பேக் கேட்பேன்ல எல்லாத்தையும், எப்படி இருக்குது, நல்லா இருக்கா, சாட்டிஸ்ஃபைடாக இருக்கா, ஃபாலோ பண்ண முடியுதா, சார் ஐம் ட்ரைங் மை லெவல் பெஸ்ட்னு சொல்வீங்களா இல்லையா? அப்போ ஐ எம் ட்ரையிங்கிறது என்ன டென்ஸு? ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஐ எம் ட்ரையிங்கிறது சரிங்களா? ஸோ ஃபார்முலா என்ன சொல்கிறோம்? ஆம் அல்லது ஈஸ் அல்லது ஆரில் ஏதாவது ஒன்று வரணும், வெர்பு கூட ஐஎன்ஜி வரணும். இதுதான் ஃபார்முலா. அப்புறம் இன்னொன்று என்ன பண்ணணும்? அப்போ ஆம் எங்கே யூஸ் பண்ணணும், ஈஸ் எங்கே யூஸ் பண்ணணும், ஆர் எங்கே யூஸ் பண்ணணும்? ப்ரெசன்ட் டென்ஸில் என்ன பார்த்தோம்? சேம். ஐக்கு பக்கம் ஆம் வரணும், சிங்குலர்னா ஈஸ் வரணும், அதர் கேசஸ்க்கு ஆர் வரணும், ப்ளஸ் ஐஎன்ஜி ஃபார்ம் போடணும். தட்ஸ் இட். ஓகேங்களா? பாருங்கள், ஐ எம் டீச்சிங் இங்கிலீஷ் கிராமர், ஆம் டீச்சிங்னு வந்துச்சு, ஐ போட்டிருக்கேன் இல்லைங்களா? யூ ஆர் லிசனிங் டு மை லெக்சர், யூ ஆர் லிசனிங் டு, ஆர் போட்டிருக்கேன். இப்போ பாருங்க யூ ஆர் அப்படின்னு வந்திருக்கு. சரியா? இன்னொன்று என்ன சொல்லியிருக்கோம் நம்ம அங்கே? ஈஸ் இருக்கு ஆக்சுவலாக. சரிங்களா? ஷீ இஸ் டேக்கிங் நோட்ஸ், அவங்க நோட்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. தட்ஸ் இட். ஸோ ஐம் கம்மிங், ஈஸ் கம்மிங், ஆர் கம்மிங், மூணில் ஏதாவது ஒன்று வரணும். இதுக்கு பேர் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். இப்போ 2 ஃபார்முலா கற்றுக்கிட்டோம். சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்க்கு என்ன ஃபார்முலா? வெர்ப் ஆர் வெர்ப் ப்ளஸ் எஸ். ப்ரெசன்ட் கண்டினியூஸ்க்கு என்ன ஃபார்முலா? ஆம் இஸ் ஆர் ப்ளஸ் வெர்பு ப்ளஸ் ஐஎன்ஜி. கேட்தி சிம்பிள் தானே? கொஞ்சம் எழுதுனீங்கன்னா மைண்டில் பதிஞ்சிடும். சரி, இது வந்து ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் அப்படின்னு அதுக்கு பேர். சரியா? ரைட். இதை எங்கே யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். பாருங்கள், ஷார்ட்டாக சொல்கிறேன். இந்த ப்ரெசன்ட் டென்ஸ் யூஸ் பண்ணீங்க இல்லையா, அதுக்கு என்ன சொல்வேன்? இப்போ நடக்கிறத பற்றி மட்டும் சொல்கிறது. ஜஸ்ட் as of now. அண்டர்ஸ்டாண்ட்? அதுக்கு பேர் ப்ரெசன்ட் டென்ஸ். இது ப்ரெசன்ட் கண்டினியூஸ்க்கு என்ன பேர்னா ஷார்ட் கண்டினியூட்டி. ஆக்டிவிட்டிஸ் கண்டினியூங் பட் ஒன்லி ஃபார் ஷார்ட் டைம். கொஞ்ச நேரமாக கண்டினியூ ஆனால் அதுக்கு ப்ரெசென்ட்டில் கொஞ்ச நேரமாக கண்டினியூ ஆனதுக்கு ப்ரெசென்ட் கண்டினியூஸ் டென்ஸ் யூஸ் பண்ணணும். பாருங்க, மழை பெய்ஞ்சதுக்கு ஒரு 2 ஹவர்ஸாக மழை பெய்யுதுன்னு வச்சுக்கோங்க, இட் இஸ் ரெய்னிங் ஹியர் அப்படின்னு சொல்லணும். ஓகேவா? ஸோ 2வது சென்டென்ஸ். ஸோ இது எங்கே யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னால் யூசேஜ் என்ன சொல்லும் பாருங்கள். ஆக்டிவிட்டி கோயிங் ஆன் அப்படின்றாங்க. கொஞ்சம் கண்டினியூட்டி போயிட்டு இருக்கிறது சொன்னால் சொல்லணும். இட் இஸ் ரெய்னிங் அவுட் சைடு, த பாய்ஸ் ஆர் பிளேயிங் கிரிக்கெட். பசங்க கிரவுண்டில், இங்கே பாருங்கள், கரெக்டாக மீனிங் தெரியும்னா எழுதிக்கோங்க. ப்ரெசன்ட் டென்ஸ் இருக்கு இல்லைங்களா, சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ், அது வந்து ப்ரெசென்ட்டில் வந்து கரெக்டாக மீன் பண்ணணும். நான் பாடம் நடத்துகிறேன் அப்படின்னும், அவ்வளோதான். அதில் ஐ டீச் இங்கிலீஷ் கிராமர்னால் நான் பாடம் நடத்துகிறேன் அப்படின்னு சொல்லி தமிழில் வரணும். ஓகேவா? கண்டினியூஸில் எப்படி வரும்னா நான் பாடம் நடத்தி கொண்டு இருக்கிறேன்னு வரணும். அந்த கொண்டுன்னு வரணும், ஐஎன்ஜி ஃபார்ம் வருதுனால. அதில் நடத்துகிறேன் அவ்வளோதான் வரும். ப்ரெசன்ட் கண்டினியூஸ்னால் நடத்தி கொண்டு இருக்கிறேன். ப்ளூரல் வந்ததுன்னா நடத்தி கொண்டு இருக்கிறார்கள். ஓகேங்களா? பறவைகளை பற்றி சொன்னால் நடத்தி கொண்டு இருந்தன அப்படின்னு வரணும். இதுதான் டிஃப்ரென்ஸ் ஆக்சுவலாக. ஸ்போக்கன் இங்கிலீஷ் கற்றுக்கணுன்னா அப்படி கற்றுக்கலாம் அதில். சரியா? ரைட். நெக்ஸ்ட் வேறு என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னாக்க, புக்கெல்லாம் படிக்கிறோம் இல்லைங்களா, அதை பற்றி கண்டினியூட்டி, ஆக்டிவிட்டி கண்டினியூ ஆகிறத பல வகையில் சொல்லியிருக்கலாம். ஆக்சுவலாக ஆக்டிவிட்டி இஸ் கோயிங் ஆன். புக்கு படிக்கிறோம், ஒரு 2 வாரம் படிக்கிறோம், 2 மணி நேரம் படிக்கிறோம், 3 மணி நேரம் படிக்கிறோம், 3 வாரம் படிக்கிறோம். என்ன டைம் படித்தாலும் மீனிங் வந்து ஷார்ட் கண்டினியூட்டி மீன் பண்ணி சொன்னால் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் சொல்லணும். பாருங்கள், ஐ எம் ரைட்டிங் எ புக் ஆன் இங்கிலீஷ் கிராமர். நான் வந்து ஒரு 30 நாளாக எழுதிட்டு இருக்கேன் அப்படின்னாலும் நான் ஷார்ட் கண்டினியூட்டியாக மீன் பண்ணி சொல்லி அப்படி சொல்லலாம். ஓகேங்களா? நான் ஒரு இங்கிலீஷ் புக் எழுதி கொண்டு இருக்கிறேன் அப்படின்னு வரணும் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். அந்த கேஸில் கண்டினியூஸ் டென்ஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி பிளான்டு ஆக்டிவிட்டிஸ் சொன்னேன் இல்லையா ஃப்யூச்சரில், அதை ப்ரெசன்ட் கண்டினியூஸ்லேயும் சொல்லுவாங்க. பாருங்கள், ஃப்யூச்சர்லேயும் சொல்லுவாங்க, ப்ரெசென்ட்லேயும் சொல்லுவாங்க, ப்ரெசன்ட் கண்டினியூஸ்லேயும் சொல்லுவாங்க. லாஸ்ட்டில் எல்லாம் பார்க்கலாம் என்னென்ன கேஸ் இருக்குது அப்படின்னு. பாருங்கள், நான் சொல்கிறேன், இன்றைக்கி நைட் நாங்கள் படத்துக்கு போகிறோம்னு சொல்கிறோம். அதை 3 வகையிலையும் சொல்லலாங்க. ஃப்யூச்சர்லேயும் சொல்லலாம், வி வில் கோ டு ஃபில்ம் டு நைட் அப்படின்னு சொல்லலாம் ஃப்யூச்சரில். ப்ரெசென்ட்லேயும் சொல்லலாம், வி கோ டு ஃபில்ம் டு நைட்டுன்னு சொல்லலாம். கண்டினியூஸ்லேயும் சொல்லலாம், வி ஆர் கோயிங் டு சினிமா டு நைட் அப்படின்னு சொல்லலாம். 3மே சொல்லலாம். கிராமரில் அப்படி கொடுத்துருக்குறாங்க ஆக்சுவலாக. இப்போ கிராமரில் நம்ம என்ன கற்றுக்கணும் அப்படின்னா, எல்லாருக்கும் எல்லாம் தெரிஞ்சிருக்கும், பசங்களுக்கு படிச்சிருப்பாங்க, லேர்ன் பண்ணியிருப்பாங்க. நம்மளுக்கு எக்ஸாக்ட்லி தெரியணும்னு சொல்கிறேன். ஓகேங்களா? பாருங்கள், என்ன மிஸ்டேக்லாம் நடக்கும் அப்படின்னா, இந்த சொன்னேன் இல்லையா பெர்செப்ஷன் அப்படின்னு சொன்னேன் இல்லையா, நான் வந்து பெர்செப்ஷன் ஐம்புலங்கள் மூலமாக உணருதுன்னு சொல்லி சொன்னோம்ல, அந்த மாதிரி வர ஆக்டிவிட்டீஸ்க்கு கண்டினியூஸ் டென்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது. பாருங்கள், என்ன சொல்கிறோம்? see, hear, smell, I am smelling this அப்படின்லாம் எழுதக்கூடாது. பாருங்கள், என்ன போட்டிருக்கு? ஃபாலோயிங் verbs நார்மலி நாட் யூஸ்ட் இன் கண்டினியூஸ் ஃபார்ம். ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் இந்த வேர்ப்ஸ் எல்லாம் வந்தால் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. இந்த வேர்ப்ஸ் எல்லாம் என்னென்னது? பெர்செப்ஷன் ஐம்புலங்கள் மூலமாக உணர்றது. அப்பியரிங், எமோஷன், திங்கிங்,
அந்த வேர்ட்ஸ் எல்லாம் ஐ எம் பிலீவிங் அப்படின்னு சொல்லக்கூடாது அப்படின்னு கிராமரில் ரூல் சொல்கிறாங்க. நம்ம சொல்கிறத ஃபாலோ பண்ணணும், கொஸ்டின் கேட்டால் ஆன்சர் பண்ணணும். இந்த வேர்ட்ஸ் எல்லாம் வந்து கண்டினியூஸ் டென்ஸில் யூஸ் பண்ணக்கூடாதுன்றாங்க. ஸோ இது வந்து ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். சரியா? இதுக்கு கீவேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. என்ன கீவேர்ட்ஸ் அப்படின்னா ஸ்டில், நவ், அட் ப்ரெசன்ட், அட் திஸ் டைம், அட் த மொமெண்ட் அப்படின்னு வந்து அது கீவேர்ட்ஸ். ஆக்சுவலாக பாருங்க, நான் இன்னும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன், கொஞ்சமாக வெயிட் பண்ணுற ஆள் வரலை, ஐம் ஸ்டில் வெயிட்டிங்னு சொல்லுவோமா இல்லையா? ஐ எம் ஸ்டில் வெயிட்டிங் அப்படின்னு சொல்லுவோம், ஸ்டில் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ஐம் ப்ராக்டிஸிங் இங்கிலீஷ் எக்ஸசைசஸ் நவ் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம டெக்ஸ்ட்டில் அதில் பார்த்தா தெரியும் உங்களுக்கு. ஸோ இப்போ ரெண்டாவது டென்ஸ் சொல்லியிருக்கோம், ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஃபார்முலா என்ன சொல்லுது? ஆம் அல்லது ஈஸ் அல்லது ஆர் ப்ளஸ் வெர்பு ப்ளஸ் ஐஎன்ஜி. எதை எங்கே யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்கிறோம். ஐக்கு பக்கத்தில் ஆம் போடணும், சிங்குலர் வந்தால் ஈஸ் போடணும், ரெஸ்ட் ஆஃப் த கேசஸ்க்கு ஆர் போடணும். தட்ஸ் இட். இன்னும் ஈஸியாக சொல்கிறேன் பாருங்கள். ஆக்சுவலாக பிளேயிங் அப்படின்னு இருக்கு இல்லையா? பாருங்கள், பிளேயிங், டேக்கிங் என்ன கண்டினியூஸ் டென்ஸா? ஐஎன்ஜியில் வந்தால் கண்டினியூஸ் டென்ஸா? முன்னால் ஆம்ன்றது ப்ரெசென்ட்டாக பாஸ்டாக ஃபியூச்சரா? ஆம்ன்றது ப்ரெசென்ட் வேர்ப். அப்போ என்ன அர்த்தம்? ப்ரெசென்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஸோ ப்ரெசென்ட் கண்டினியூஸ் டென்ஸ் அப்படின்னு அதுக்கு பேர். ஆக்சுவலாக கெட் திஸ்? அது சிம்பிள் ப்ரெசென்ட் டென்ஸ். இதுக்கு என்ன பேர்? ப்ரெசென்ட் கண்டினியூஸ் டென்ஸ், ரெண்டாவது டென்ஸ். இதுக்கு என்ன கோடு? அது ஷார்ட்டாக ஞாபகம் வச்சுக்கணும், ஷார்ட் கண்டினியூட்டி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஷார்ட் கண்டினியூட்டி அட் ப்ரெசென்ட், ஆக்டிவிட்டி இஸ் கண்டினியூயிங் ஃபார் ஏ ஷார்ட் ஃபைல் அப்படின்னு அர்த்தம். அதான் கீவேர்ட். மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெசென்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். ப்ரெசென்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் மூணாவது டென்ஸ். இந்த ப்ரெசென்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் இருக்கு இல்லையா? இதுக்கு என்ன ஃபார்முலா? ஃபஸ்ட்டு ஃபார்முலா ஓகேங்களா? பாருங்கள், என்ன ஃபார்முலா கொடுத்துருக்குறோம்? ஹேவ் ஆர் ஹேஸ் ப்ளஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள். ஹேவ் ஆர் ஹேஸ் ரெண்டில் ஏதாவது ஒன்று வரணும். வந்து ரைட் சைடில் என்ன வரணும்? பாஸ்ட் பார்ட்டிசிபிள். இப்போ கம், கேம், கம்னு மூணாவது ஃபார்ம் சொன்னோம் இல்லையா மேடம்? ஞாபகம் இருக்கா? கோ, வெண்ட், கான் மூணாவது ஃபார்ம். அதுக்கு பேர் பாஸ்ட் பார்ட்டிசிபிள். கிராமரில் ஒரு டென்ஸ்க்கு 3 ஃபார்ம் பார்த்தோமா? அந்த டென்ஸுடைய மூணாவது ஃபார்முக்கு பேர் பாஸ்ட் பார்ட்டிசிபிள். அந்த ஃபார்ம் இங்கே வரணும். ஹேஸ் அல்லது ஹேவ் ரெண்டில் ஏதாவது ஒன்று வரணும். ஹேஸ் ஆர் ஹேவ் ப்ளஸ் பிபின்னு அதுக்கு பேர். பிபின்னா பாஸ்ட் பார்ட்டிசிபிள். பாருங்க, ஷி ஹேஸ் டன் திஸ்ன்னு வரணும். ஐ ஹேவ் டன் ப்ரெசென்ட் பர்ஃபெக்ட் மூணாவது டென்ஸ். இது ஃபார்முலா புரியுதா? இந்த பிபின்னா என்ன சொல்கிறேன் நான்? அந்த டென்ஸுடைய மூணாவது ஃபார்ம். கம், கேம், கம். கம் ப்ரெசென்ட் டென்ஸ், கேம் பாஸ்ட் டென்ஸ். அகெயின் வர்ற கம் வந்து பாஸ்ட் பார்ட்டிசிபிள். ட்ரெயின், ட்ரெயின்டு, ட்ரெயின்டு. ட்ரெயின் ப்ரெசென்ட் டென்ஸ், ட்ரெயின்டு பாஸ்ட் டென்ஸ். அகெயின் ட்ரெயின்டுங்கிறது பாஸ்ட் பார்ட்டிசிபிள். அந்த வர்பை பொறுத்து மாறாது, நம்மளுக்கு தெரியாது. என்ன வருதோ அதை நம்ம அங்கே போடணும். சரியா? ஸோ ஹேஸ் ஆர் ஹேவ் ப்ளஸ் பிபி அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு பேர் வந்து ப்ரெசென்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் அப்படின்னு அதுக்கு பேர். ஆக்சுவலாக காட் திஸ்? ரைட். எப்படி அங்கே யூஸ் பண்ணுவோம்? நம்ம என்ன சொல்லுவோம்? இப்போ தான் ட்ரெயின் கிளம்பி போச்சு. ஸ்டேஷனில் லேட்டாக போனோம்னா என்ன சொல்லுவாங்க? இப்போ தான் ட்ரெயின் வந்து கிளம்பிச்சு, இப்போ தான் ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆச்சு. பாருங்கள், த பிளேன் ஹேஸ் ஜஸ்ட் டேக்கன் ஆஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃப்ளைட் இப்போ தான் கிளம்பி போச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ த பிளேன் ஹேஸ் ஜஸ்ட். இந்த ஜஸ்ட்டுங்கிற வேர்டு வந்து கீவேர்டு. ப்ரெசென்ட் பர்ஃபெக்ட் டென்ஸுடைய கீவேர்டு வந்து ஜஸ்ட். இப்போ தான் பண்ணேன், இப்போ தான் முடிச்சிருக்கிறேன் அப்படின்லாம் சொல்லுவாங்க. த பிளேன் ஹேஸ் ஜஸ்ட் டேக்கன் ஆஃப். பாருங்க, இதில் என்ன வருது? ஹேஸ் டேக்கன் அப்படின்றது வேர்பு. ஹேஸ் டேக்கன் அப்படின்றது வேர்ப். நம்ம ஃபார்முலா வருதா பாருங்க? ஹேஸ் ஆர் ஹேவ் வரணும், வந்திருக்கு. டேக்கன் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வருது. இந்த டேக்கனுக்கு 3 ஃபார்ம் என்ன வரும்? 3 ஃபார்ம் வர்பு ஃபார்ம் சொல்லுங்க. டேக்கனுக்கு டேக், டுக், டேக்கன் எழுதிக்கோங்க. ஒவ்வொரு வேர்புக்கும் 3 ஃபார்ம் எழுதிக்கிட்டே வரணும். என்னென்ன வேர்ப் பார்த்தாலும் சரி எழுதிக்கிட்டே வரணும். அப்போ தான் மனசில் பதியும். நாங்கள் ஃபுல்லாக ஒர்க் பண்ணியிருக்கோம். நீங்கள் எந்த வேர்டு இங்கிலீஷில் பார்த்தாலும் மீனிங் தெரியணும். நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கணும். ரெண்டாவது ஃபங்க்ஷன் என்ன வருதுன்னு கிராமரில் தெரிஞ்சுக்கணும். இப்போ டென்ஸ் டாப்பிக்கில் ஃபுல்லாகவே வந்து வர்புக்கு 3 ஃபார்ம் இருக்குது. நீங்கள் எழுதிட்டு தான் வரணும். திடீர்னுலாம் உங்களுக்கு மைண்டில் வராது. ஷுட் கீப் ப்ராக்டிஸிங். ஸ்கூல் புக்கு மெட்டீரியல் என்ன படித்தாலும் அங்கங்கே அண்டர்லைன் பண்ணிக்கணும், கையில் மெட்டீரியல் வச்சுக்கிட்டு. ஸோ இந்த மாதிரி வருது ஆக்சுவலாக வந்து. சரிங்களா? இது இருக்கு இல்லைங்களா? ஆக்சுவலாக வந்து ப்ரெசென்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ்னு சொல்கிறோம். அதுக்கு பேர் ஹேஸ் ஆர் ஹேவ் ரெண்டு கொடுத்துருக்கோம் இல்லையா? அதை எங்கே யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, தேர்ட் பர்சன் சிங்குலர் வந்தால் ஹேஸ் போடணும். கொஞ்சம் கரெக்டாக எழுதிக்கோங்க. தேர்ட் பர்சன் சிங்குலர் வந்தால் ஹேஸ் போடணும். மற்ற கேசஸ்க்கு ஹேவ் வரும். அதான் டிஃப்ரென்ஸ் ஆக்சுவலாக.
தேர்ட் பர்சன் சிங்குலர், மூணாவது டென்ஸ்க்கு ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் தேர்ட் பர்சன் சிங்குலர் வந்ததுன்னா ஹேஸ் வரணும், அதர் கேசஸ்க்கு ஹேவ் வரணும். பாருங்க இங்கே ஷார்ட்டாக போட்டிருக்கேன். தேர்ட் பர்சன் சிங்குலருக்கு ஹேஸ், அதர் கேசஸ்க்கு ஹேவ் போட்டிருக்கேன், ரைட்டில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இதை எங்கே யூஸ் பண்ணுவோம், எங்கே எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னா ஆக்டிவிட்டி கம்ப்ளீட்டட் அட் ப்ரெசன்ட், அதை எழுதிக்கோங்க கரெக்டாக. இப்போ நடந்து முடிஞ்சிருக்குன்னு சொல்கிறோம் இல்லையா, அதை சொல்லுவாங்க. பாருங்க ஐ ஹவ் கம்ப்ளீட்டட் 2 டென்சஸ், நான் 2 டென்ஸ் கம்ப்ளீட் செஞ்சுருக்கிறேன், கம்ப்ளீட் செய்து இருக்கிறேன் அப்படின்னு வரணும். எல்லாத்துக்குமே தமிழ் மீனிங் கொடுத்துருக்குறேன், நீங்கள் அப்சர்வ் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். நான் செய்து இருக்கிறேன், அவள் முடித்து இருக்கிறாள், மழை பெய்து இருக்கிறது, இந்த மீனிங்கில் ஆக்டிவிட்டி கம்ப்ளீட்டட் அட் ப்ரெசன்ட், அதுக்கு பேர் வந்து ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். ஓகேவா? கம்போசிஷனில் ஃபுல்லாக யூஸ் பண்ணுவாங்க, கான்வர்சேஷனில். பாருங்க ஐ ஹேவ் டன் மை ஹோம் ஒர்க், ஐ ஹவ் சீன் திஸ் மூவி, நான் இந்த படத்தை பார்த்துருக்குறேன். ஷி ஹஸ் கட் ஹர் ஃபிங்கர், அவள் ஃபிங்கரை கட் பண்ணிக்கிட்டா, விரலை துண்டிச்சுக்கிட்டா, கட் பண்ணிக்கிட்டா. ஷி ஹஸ் வாட்டர்டு த கார்டன், சரியா, தண்ணி பாய்ச்சி இருக்கிறா அப்படின்ட்டுலாம் மீனிங் ஆக்சுவலாக. ஓகேவா? ஸோ ஃபார்முலா ஹேஸ் ஆர் ஹேவ் ப்ளஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள். யூசேஜ் என்ன சொல்லியிருக்கிறோம், தேர்ட் பர்சன் சிங்குலர் வந்தால் ஹேஸ் வரும், அதர் கேசஸ்க்கு ஹேவ் வரும்னு சொல்லியிருக்கிறோம். இன்னொரு மைண்டில் யூசேஜ் என்ன சொல்லியிருக்கிறேன், ஆக்டிவிட்டி கம்ப்ளீட்டட் அட் ப்ரெசன்ட், ப்ரெசென்ட்டில் கம்ப்ளீட்டான ஆக்டிவிட்டியை இந்த டென்ஸில் வந்து சொல்லுவோம். அது குறிப்பாக கீவேர்ட் ஜஸ்ட் சொல்லியிருக்கோம் இந்த இடத்துல. இப்போ தான் போச்சு, இப்போ தான் ஆச்சு, இப்போ தான் மழை நின்றுச்சு, இப்படிலாம் சொல்லுவோம்னு சொல்லியிருக்கிறோம். இதில் இன்னொரு இம்பார்ட்டன்ட் கீவேர்டு இருக்குது, என்னென்னா சின்ஸ் ஃபார் அப்படின்னு வரும். கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க, எக்ஸாம்பிள் ரிப்பீட்டடாக கேட்பாங்க. சின்ஸ் ஃபார் ரொம்ப 2 இம்பார்ட்டன்ட் க்ளூவேர்ட்ஸ். சின்ஸ்னு ஒரு, அது ஆக்சுவலாக சின்ஸ்னா ப்ரிப்போசிஷன், ஆக்சுவலாக ஃபார்னாலும் ப்ரிப்போசிஷன். ஓகேங்களா? பாருங்கள் சின்ஸ்னு மீனிங்கும் ஃபார்னு ஒரு மீனிங், ரெண்டு வேர்டு வரும்னு சொல்கிறேன். இந்த வேர்டு வந்து அது ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் மோஸ்ட்லி யூஸ் ஆகும். நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன், கொஞ்சம் கவனிங்க. இங்கே பாருங்கள், ஐ ஹேவ் லிவ்டு ஹியர், நான் இங்கே ஒசூரில் இந்த வீட்டில் வசித்திருக்கிறேன்னு அர்த்தம். வசித்திருக்கிறேன் இங்கே இருந்திருக்கிறேன் அப்படின்னு அர்த்தம். ஃபார் 10 இயர்ஸ், 10 வருஷமாக நான் இங்கே இருக்கிறேன்னு சொன்னால் இந்த மீனிங்கில் இங்கே ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் யூஸ் பண்ணணும். 10 வருஷமா, 5 மணி நேரமா, 2 மணி நேரமா அப்படின்னு ஃபார். நீங்கள் நான் சொல்கிற டோன் புரிஞ்சுக்கோங்க. 2 மணி நேரத்தையும் அப்படி எப்படி வேணால் மெயின் பண்ணலாம். நான் 40 நிமிஷமா அப்படின்னு மெயின் பண்ணலாம். ஃபாருங்கிற வேர்டு வந்ததுன்னா ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் வரும். அதுக்கு மீனிங் இப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஐ ஹவ் லிவ்டு ஹியர் ஃபார் 10 இயர்ஸ், 10 வருஷமாக நான் இங்கே வசித்து இருக்கிறேன் அப்படின்னு அர்த்தம். அதையே வந்து அப்படியே ஐ ஹவ் லிவ்டு ஹியர் சின்ஸ் 2008, நான் 10 வருஷத்துக்கு முன்னால் 2008 தான் நான் இங்கே வந்தேன். அந்த 10 வருஷத்தை 2008 இருந்துன்னு மீன் பண்ணாங்க அப்படின்னா சின்ஸ் 2008னா 2008 இருந்து அப்படின்னு அர்த்தம். அந்த பாயிண்ட்ல இருந்துன்னு மீன் பண்ணால் சின்ஸ் யூஸ் பண்ணணும். அதை பீரியடாக மென்ஷன் பண்ணால் ஃபார் யூஸ் பண்ணணும். இதுக்கு பேர் வந்து ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். எக்ஸாமில் ரிப்பீட்டடாக கொஸ்டின் பேங்க்கில் இருக்கும், ரொம்ப ஸ்ட்ராங் க்ளூ வேர்ட். இது வந்ததுன்னா ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் அப்படின்னு அர்த்தம். அந்த ஜஸ்ட்டு அதெல்லாம் கீவேர்ட்ஸ், சரியா? இந்த மீனிங்கில் வரும்னு சொல்கிறேன். 2008 இருந்து அப்படின்னு அந்த பர்டிகுலர் இயரை அதுலேருந்து மீன் பண்ணாலும் சொல்லலாம். அந்த இயரை 10 வருஷமான்றதை மீன் பண்ணால் ஃபார் போடணும். 2 க்ளூவேர்ட்ஸ் வந்து அப்படி வரும்னு சொல்கிறோம். பாருங்க இதில் எப்படி எரர்ஸ் பார்த்தீங்களா சொல்கிறாங்க. ராஜ்குமார் வென்ட் டு சென்னை எஸ்டர்டே, ராஜ்குமார் நேற்று சென்னைக்கு போனான் அப்படின்னு சொல்லி சென்டென்ஸ் எழுதியிருக்கிறோம். பாருங்க இந்த சென்டென்ஸ் வந்து ரைட், கிராமட்டிக்கலி ரைட், இல்லை எரர் கிடையாது. ஏன், எஸ்டர்டே அப்படின்றது சிம்பிள் பாஸ்ட் டென்ஸுடைய ஸ்ட்ராங் க்ளூ வேர்ட். சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ்னாவே எஸ்டர்டே அப்படின்னு வரணும், இமீடியட் பாஸ்ட்னு அதுக்கு பேர். அதனால சென்டென்ஸ் கரெக்ட் இது, சரியா? ஆனால் ராஜ்குமார் ஹேஸ் கான் டு சென்னை எஸ்டர்டே, இது வந்து தப்பு, சென்டென்ஸ் தப்பு. இப்போ உங்களுக்கு இந்த டிஃப்ரென்ஸ் தெரியலன்னா என்ன பண்ணுவீங்க, எப்படி ஆன்சர் பண்ணுவீங்க? எதையோ ஒன்று ஆன்சர் பண்ணுவீங்க, சரியா? இதுதான் தெரியாது, மார்க் போயிடும். பாருங்க ஸ்ட்ராங்காக சொல்கிறேன், இதில் ஸ்ட்ராங் க்ளூ வேர்ட் எஸ்டர்டே இருக்குது, சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் ஃபார்ம் கரெக்டாக யூஸ் பண்ணியிருக்காங்க, சென்டென்ஸ் கரெக்ட். இந்த சென்டென்ஸ் நாட் கரெக்ட்னு சொல்கிறேன். இங்கே ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க, ஆனால் சிம்பிள் பார்ட் க்ளூ வந்திருக்கு ஆக்சுவலாக. இது இப்படி வரவே வராது சென்டென்ஸ். ஸோ இது ராங். நீங்கள் இப்படி படித்தா மட்டும்தான் இதெல்லாம் தெரிஞ்சுக்க முடியும். இப்படி படித்தா தான் ஸ்கோரும் இம்ப்ரூவ் ஆகும். கெட் திஸ். எரர்ஸ் பார்த்தீங்க தனியாக ஒரு டாபிக் எல்லாமே இருக்குது த்ரூ அவுட் லாஸ்ட்டில். ஸோ இதுலேருந்து என்ன யூசேஜ் சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா அந்த ஃபார் தான் சொல்கிறாங்க, சரிங்களா?
கீவேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த கீவேர்ட்ஸ் ஞாபகம் வச்சுக்கணும். பாருங்கள், ஜஸ்ட்டுங்கிற வேர்டு ஏற்கனவே பார்த்தோம். நெவர், எவர், எட், சின்ஸ், ஃபார், ஆல்ரெடி, so far, recently, until now அப்படின்னு சொல்லி இது யூசேஜ். ஆக்சுவலாக ஒவ்வொன்றுக்கும் ஒரு சென்டென்ஸ் எழுதுனா உங்களுக்கு புரியும். ரொம்ப லென்த்தியாக இருக்குன்னு சொல்லி கீவேர்ட்ஸ் மட்டும் கொடுத்துருக்கு. பாருங்க, இது வரைக்கும் யாரும் வந்து சேரலை சொல்லுவோமா? நோ ஒன் ஹேஸ் கம் அன்டில் நவ் அப்படின்னு சொல்லலாம். இது வரைக்கும் யாரும் வந்து சேரலை அப்படின்னு சொல்லலாம். நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். நெவர்ன்னு இருக்கு இல்லையா? ஐ ஹேவ் நெவர் பீன் டு தாஜ்மஹால், நான் தாஜ்மஹாலுக்கு போனதே கிடையாது அப்படின்னு சொல்லும். அதே மாதிரி எவர்னு கேட்கலாம். ஹேவ் யூ எவர் பீன் டு தாஜ்மஹால், தாஜ்மஹால் எப்பயாவது நீ போயிருக்கிறியா அப்படின்னு கேட்கலாம். சின்ஸ் ஃபார் ஏற்கனவே பார்த்துட்டோம். அதை இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ண பாருங்க. ஆமாம், இந்த எக்ஸ்பிளைன் பண்ண பாருங்க. ஹேவ் யூ எவர் கான் டு தாஜ்மஹால் சென்டென்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அதாவது கொஷினில் வரும்போது எவர் யூஸ் பண்ணுவாங்க. ஹேவ் யூ எவர் பீன் டு தாஜ்மஹால் அப்படின்னு கேட்பாங்க. நெவர் எங்கே யூஸ் பண்ணுவோம்? ஆன்சர் பண்ணும்போது யூஸ் பண்ணுவோம். வி ஹேவ் நெவர் பீன் டு தாஜ்மஹால் அப்படின்னு யூஸ் பண்ணுவோம். நான் சொன்னது அந்த ஸ்கூலில் புக் பேக் படிச்சிங்கன்னா ஒன்று விடாமல் படிச்சுட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக லைனில் வந்துடுவீங்க. அதுலேருந்து தான் அதிகமாக கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. சரிங்களா? ஆல்ரெடி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? ஐ ஹேவ் ஆல்ரெடி கம்ப்ளீட்டட் 5 chapters இன் அட்வான்ஸ் அப்படி சொல்லலாம் இல்லையா? ஐ ஹேவ் ஆல்ரெடி கம்ப்ளீட்டட். ஸோ ஹேவ் கம்ப்ளீட்டட் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். அதே மாதிரி so far, ஐ ஹேவ் கம்ப்ளீட்டட் 10 chapters so far. so farனா இது வரைக்கும்னு அர்த்தம். இது வரைக்கும் நான் வந்து 10 chapters கம்ப்ளீட் செஞ்சுருக்கிறேன் அப்படின்லாம் இதெல்லாம் சொல்லுவோம். இதெல்லாம் க்ளூ வேர்ட்ஸ். ஸோ இதுக்கு பேர் வந்து ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். ஸோ சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் எங்கே யூஸ் பண்ணுறோம்? இப்போ நடக்கிறத பற்றி மட்டும். ப்ரெசன்ட் கண்டினியூஸ், ஷார்ட் கண்டினியூட்டி. ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட், ஆக்டிவிட்டி கம்ப்ளீட்டட் அட் ப்ரெசன்ட். கெட் திஸ் 3 times சொல்லியிருக்கோம். நெக்ஸ்ட்டு 4th சொல்கிறேன். நாலாவது வந்து ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் அப்படின்னு பேர். ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். இதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா, இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குங்க பாருங்க. ஆஸ் ஆர் ஹேவ் முன்ன சொன்னோம் அதே தான். சென்ட்ரல் எக்ஸ்ட்ராவாக பீன் அப்படின்னு ஒரு வேர்ட் சேர்த்துருக்காங்க. ப்ளஸ் அகைன் ஐஎன்ஜி. ஆஸ் ஆர் ஹேவ் ப்ளஸ் பீன் ப்ளஸ் வர் ப்ளஸ் ஐஎன்ஜி இப்படின்னு வந்தால் இது வந்து நாலாவது டென்ஸ், ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். சரியா? இது ஒன்றும் இல்லை பாருங்கள். ஐஎன்ஜி ஃபார்ம் வந்திருக்கு, கண்டினியூஸ்னு சொல்லுவாங்க. கண்டினியூஸ். பீன் வந்தால் பர்ஃபெக்ட்னு அர்த்தம், அது சொல்லுவாங்க ஆக்சுவலாக. ஸோ ஹேஸ் ஆர் ஹேவ் ப்ளஸ் பீன் ப்ளஸ் வெர்பு ப்ளஸ் ஐஎன்ஜி அப்படின்னா ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் அப்படின்னு அதுக்கு அர்த்தம். இதுலேயும் ஹேஸ் ஆர் ஹேவ் எங்கே யூஸ் பண்ணணும்? சேம் லாஜிக். சிங்குலர் வந்தால் ஹேஸ், ப்ளூரல் மற்ற கேசஸ்க்கு ஹேவ் போடணும். ஓகேவா? இது வந்து ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ்னு நாலாவது டென்ஸ். இதுக்கும் என்ன யூசேஜ் இருக்குது? சின்ஸ் ஃபார். இந்த மூணாவது டென்ஸில் சொன்னோம் இல்லையா? சின்ஸுங்கிற ஒரு வேர்டு, ஃபாருங்கிற ஒரு வேர்டு. அந்த வேர்டு இதுக்கும் யூஸ் ஆகும் ஆக்சுவலாக. பாருங்கள், தே ஹேவ் பீன் பிளேயிங் கிரிக்கெட் சின்ஸ் 8 AM. 8 மணிலேருந்து அவங்க கிரிக்கெட் என்ன சொல்கிறேன் பாருங்கள், விளையாடிக்கிட்டே இருக்கிறாங்கன்னு இழுத்து சொல்லணும். இப்போ ப்ரெசன்ட் கண்டினியூஸில் விளையாடி கொண்டு இருக்கிறார்கள் சொன்னோமா? இந்த டென்ஸில் என்ன சொல்லலாம்? விளையாடிக்கிட்டே இருக்கிறாங்கன்னு சொல்கிறோம். ஆக்டிவிட்டியை ரொம்ப ஸ்ட்ராங்காக கண்டினியூ, லாங் கண்டினியூட்டின்னு இதுக்கு பேர். இதுக்கு ஷார்ட் கோடு வந்து லாங் கண்டினியூட்டி. ப்ரெசன்ட் கண்டினியூஸ்க்கு ஷார்ட் கண்டினியூட்டி. ஓகேவா? ஸோ இதெல்லாம் தான் கீவேர்ட்ஸ். ஓகேங்களா? முன்ன பார்த்தாலும் அதே தான். 8 மணிலேருந்து அவங்க விளையாடி கொண்டே இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே ஃபார் போட்டு சொல்லலாம். 10 மணி நேரமாக அப்படின்னா they have been playing for 10 hours. 10 மணி நேரமாக விளையாடி கொண்டே இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு தமிழில் சொல்ல புரியுதா பாருங்கள். நான் பாடம் நடத்துகிறேன், ப்ரெசன்ட் டென்ஸ். நான் பாடம் நடத்தி கொண்டு இருக்கிறேன், ப்ரெசன்ட் கண்டினியூஸ். நான் பாடம் நடத்தி இருக்கிறேன், ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். நான் பாடம் நடத்தி கொண்டே இருக்கிறேன் அப்படின்னா நாலாவது டென்ஸ். ஓகேவா? இதுதான் டிஃப்ரென்ஸ் ஆக்சுவலாக. இப்போ இங்கிலீஷில் கான்வர்சேஷன் பேசுவாங்க இல்லையா? 24 வரும்போது அந்த மழை பேஞ்சிக்கிட்டே இருக்குது, எங்கேயுமே வெளியே போக முடியல. என்ன சொல்லணும் நம்ம? இட் ஹஸ் பீன் ரைனிங். இந்த டென்ஸ் யூஸ் பண்ணணும். இட் ஹஸ் பீன் ரைனிங் ஃபார் த பாஸ்ட் 24 hours. ஐ குட் நாட் கோ எனிவேர். வாட் டு டூ? ஆல் ஒர்க் காட் ஸ்டக் இன் பிட்வீன். இப்படி இங்கிலீஷில் பேசுவாங்க எல்லாம். ஸோ 4 டென்ஸ் சொல்லியிருக்கேன். ஃபார்முலா ஃபர்ஸ்ட், சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ், வெர்ப் ஆர் வெர்ப் ப்ளஸ் எஸ். ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ், am is are ப்ளஸ் வெர்ப் ப்ளஸ் ஐஎன்ஜி. ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ், as are have ப்ளஸ் பிபி.
ஃபோர்த் வந்து எஸ் ஆர் ஹேவ் ப்ளஸ் பீன் ப்ளஸ் வெர்பு ப்ளஸ் ஐஎன்ஜி. 4 டென்ஸ் யூசேஜில் சொல்லியிருக்கிறோம். ப்ரெசன்ட் அப்போ பேசுகிறது, ப்ரெசன்ட் கண்டினியூட்டி, ஷார்ட் கண்டினியூட்டி, ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட், கம்ப்ளீட்டட் இன் அட் ப்ரெசன்ட். அடுத்து வந்து 4வது லாங் கண்டினியூட்டி. இங்கிலீஷும் அப்படியே கற்றுக்கோங்க. நான் சொல்கிறேன் உங்களுக்கு, டாபிக்ஸ் முடிக்கும்போது நீங்கள் கற்றுக்குவீங்க. ஆக்சுவலாக பாருங்க, இதில் கீவேர்ட்ஸ் என்ன கொடுத்துருக்குறாங்க? ஃபார், சின்ஸ், எவர் சின்ஸ், ஆல் த டைம், ஆல் டே, ஆல் வீக், இப்படி கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு இப்போ பேசிக் சொல்லியாச்சு, ரூல்ஸ் சொல்லியிருக்கிறோம், நிறைய விஷயம் சொல்லி கொடுத்துருக்குறோம், எல்லாம் லேர்ன் பண்ணியிருக்கிறீங்க இல்லையா? லேர்ன் பண்ணதை நல்லா கிராஸ்பிங் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் இதெல்லாம் எங்கே உங்களுக்கு தெளிவாகும்? ஃபஸ்ட்டு 2 நாள் வண்டி ஓட்டிட்டிங்கன்னா போதுமா? நோ. நீங்கள் வண்டியை தனியாக எடுத்து ஓட்டுவீங்களா, கீழே விடுவீங்களா, மேலே விடுவீங்களா அப்படின்னு அந்த மாதிரி when you keep starting practicing you will get to know better. ஓகேவா?